யார் கண்ணோ பட்டது போல இருக்கிறதா? வீட்டில் ஒருவித கனத்த உணர்வு, மனம் சோர்வாக இருக்கிறதா? அப்படியானால் மனதையும் சூழலையும் சுத்தப்படுத்த உதவும் ஒரு ஆன்மீக வழியை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் அருளிய கோளாறு பதிகத்தின் இறுதி பாடல் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் குறைத்து உள்ளத்தில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்க உதவும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருஞான சம்பந்தர் அருளிய கோளாறு பதிகத்தின் இறுதி பாடலான 16வது பாடலில் வரும் இந்த வரிகள் இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்களை உறுதியாக கூறுகின்றனர். தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே. திருச்சிற்றம்பலம். தேன் நிறைந்த பூஞ்சோலைகளையும் கரும்பு மற்றும் செந்நெல் வயல்களையும் செல்வம் நிறைந்த பிரம்மாபுரத்தில் அதாவது சீர்காழியில் அவதரித்த மறைஞானம் அறிந்த ஞான சம்பந்தனாகிய நான் பொருந்திய நவ கிரகங்களும் நாட்களும் நட்சத்திரங்களும் சிவனடியார்களை வந்து வருந்தாதவாறு அதாவது தீமை செய்யாதவாறு பாடிய இந்த சொற்களால் ஆன மாலையை கோளாறு பதிகத்தை தினமும் ஓதுகின்ற அடியார்கள் விண்ணுலகிலும் அரசாழ்வர், இது எமது ஆணை என்று கூறுகின்றார். இந்த வரிகளில் இறைவனை நம்பி இந்த பதிகத்தை ஓதுபவர்களுக்கு தடைகள் மீது நம்பிக்கையுடன் நிற்கும் உள்ளுணர்ச்சி வலிமை கிடைக்கும் என்ற கருத்தும் உள்ளது. இந்த பாடலை வீட்டில் அமைதியான இடத்தில் அமர்ந்து மனமுருகி பாடுங்கள். காலை அல்லது மாலை நேரங்களில் 11 முறை பாடலாம். முக்கியமாக இது எல்லா வெளிப்புற பிரச்சனைகளையும் உடனே தீர்க்கும் ஒரு வழி அல்ல, ஆனால் பயத்தை குறைத்து மனதை அமைதியாக்கி எதிர்மறை எண்ணங்களை விளக்க உதவும். அந்த அமைதியான மனநிலையில் தான் நீங்கள் உங்கள் சூழலை தெளிவாக பார்க்க முடியும், சரியான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும். ஒரு சிறிய நடைமுறை பயிற்சி. வீட்டை தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். காற்றோட்டம் வர விடுங்கள். தீபம் ஏற்றுங்கள். ஆன்மீகம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். அந்த உள்ள அமைதியே உங்கள் சூழலையும் மாற்றும். பயம் குறையட்டும், நம்பிக்கை அதிகரிக்கட்டும். இது போன்ற உங்கள் மன அமைதிக்கான ஆன்மீக தகவலுக்கு எங்களை பின்தொடருங்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.